everyone, welcome to our channel. In the video chapter 1 some basic concepts of chemistry in the lesson நம்ம part 3 video வந்து பார்க்க போறோம். இந்த part 3 videoல நம்ம பார்க்க போறது nature of matter. So matter பத்தி வந்து இன்னைக்கு நம்ம பார்ப்போம். So matterனா என்ன அப்படின்றது வந்து first பார்க்கலாம். ஸோ மேட்டர் பற்றி நம்ம ஸ்மாலர் கிளாஸஸ்லேயே வந்து நிறைய படிச்சிருப்போம். ஸோ மேட்டர் அப்படின்னா என்னென்னா எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். எதெல்லாம் வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுமோ அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து மாஸ் இருக்குமோ அது எல்லாமே வந்து நம்ம மேட்டர்னு சொல்லுவோம். நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற புக்கு, பென்னு, பென்சில், ஏர், வாட்டர், இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன இருக்கும்னா மேட்டர். இது எல்லாமே வந்து செய்யப்பட்டிருக்கிறது வந்து மேட்டரால். ஸோ எவ்ரி திங் அரவுண்ட் அஸ் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் மேட்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் பற்றி பார்க்கும் போது மேட்டர் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகும். என்னென்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் அப்படின்னா சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். இந்த 3 ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் மேட்டர். ஸோ இந்த சாலிட்லேயும் சரி, லிக்விட்லேயும் சரி, கேஸ்லேயும் சரி இந்த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க இந்த ஃபிகர் 1.1 மூலமா வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாலிட் பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போது பார்ட்டிகல்ஸ் ஆர் ஹெல்ட் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். ஸோ சாலிட் பார்க்கும் போது என்ன இருக்குது, பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து இருக்கும் சாலிடில் இன் அன் ஆர்டர்லி ஃபேஷன் அண்ட் தேர் இஸ் நாட் மச் ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட். ஸோ பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப வந்து கிட்ட இருக்கும், ஸ்பேஸே வந்து இருக்காது ஒரு பார்ட்டிக்கலுக்கும் இன்னொரு பார்ட்டிக்கலுக்கும். அதே மாதிரி ஆர்டராக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும், அதனால் வந்து மூமெண்ட் வந்து ஃப்ரீயாக வந்து இருக்காது. இதே வந்து லிக்விட்ஸில் பார்க்கும் போது particles are close to each other but they can move around. ஆனால் லிக்விட்ஸில் பார்க்கும் போது பார்ட்டிகல்ஸ் வந்து க்ளோஸாக தான் வந்து இருக்கும், ஆனால் வந்து அது வந்து மூவ் பண்ண முடியும், கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து இருக்கும், பட் தே கேன் மூவ் அரவுண்ட். இதே வந்து கேஸஸில் பார்க்கும் போது particles are far apart as compared to those present in solid or liquid states and their movement is easy and fast. ஸோ கேஸஸ் பொறுத்த வரைக்கும் பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப வந்து கேப் இருக்கும் ஒரு பார்ட்டிக்கலுக்கும் இன்னொரு பார்ட்டிக்கலுக்கும் கம்பேர்ட் டு தட் ஆஃப் த சாலிட் ஆர் த லிக்விட். ஸோ அப்போது வந்து என்ன ஆகும், மூமெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் சச் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் எக்ஸிபிட் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறதுனால அந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து என்ன ஆகும், ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட், அதாவது சாலிடு, லிக்விட் அண்ட் கேஸ், இது ஒன்றுத்துக்குமே வந்து தே ஹாவ் த டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாலிட்க்கு என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சாலிட் ஹாவ் டெஃபினட் வால்யூம் அண்ட் டெஃபினட் ஷேப். ஸோ சாலிட் பொறுத்தவரை அதுக்கு டெஃபினட் வால்யூம் அண்ட் டெஃபினட் ஷேப் வந்து இருக்கும். இதே வந்து லிக்விட்ஸ் பார்க்கும் போது அதுக்கு வந்து டெஃபினட் வால்யூம் இருக்கும் பட் do not have definite shape. அதுக்கு வந்து என்ன இருக்கும், டெஃபினட் வால்யூம் இருக்கும் சாலிட்ஸ்க்கு, ஆனால் ஷேப் வந்து டெஃபினட் ஷேப் இருக்காது. they take the shape of the container in which they are placed. ஸோ ஒரு கிளாஸ் ஜாராக இருக்கட்டும், அந்த கிளாஸ் ஜாரில் அந்த லிக்விட் போர் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா அந்த கிளாஸ் ஜாரோட ஷேப்பை வந்து அந்த லிக்விட் எடுத்துக்கும். ஸோ எதில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் வந்து அந்த லிக்விட் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சாலிடில் வந்து டெஃபினட் வால்யூம் இருக்கும், அதே மாதிரி ஷேப்பும் வந்து டெஃபினட்டாக தான் இருக்கும். ஆனால் லிக்விடில் வந்து டெஃபினட் வால்யூம் இருக்கும், ஆனால் ஷேப் வந்து டெஃபினட்டாக இருக்காது. அதை வந்து எந்த கண்டெய்னரில் வந்து அந்த லிக்விடை நம்ம போர் பண்ணுறோமோ அந்த கண்டெய்னரோட ஷேப்பை வந்து அந்த லிக்விட் வந்து எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து சாலிட், லிக்விட் அண்ட் கேஸுக்கான அந்த பிக்சர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸு பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கேஸஸ் பற்றி பார்க்கும் போது
gases have neither definite volume nor definite shape. ஸோ கேஸஸ்க்கு வந்து டெஃபினட் வால்யூமும் இருக்காது, அதே மாதிரி ஒரு டெஃபினட் ஷேப்பும் வந்து இருக்காது. தே கம்ப்ளீட்லி ஆக்குபை த ஸ்பேஸ் இன் த கண்டெய்னர் இன் விச் தே ஆர் பிளேஸ்டு. ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னா, அது எந்த கண்டெய்னரில் அது இருக்குதோ அதோட அந்த ஃபுல் ஸ்பேஸையும் வந்து அது ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ இங்கே கேஸுக்கு பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு மாதிரி கோனிக்கல் ஃப்ளாஸ்க் மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு கார்க் வச்சு ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபுல் ஸ்பேஸையுமே வந்து அந்த கேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். So these three states of matter are interconvertible by changing the conditions of temperature and pressure. ஸோ இந்த 3 states of matter வந்து நம்ம என்ன பண்ணலான்னா interconvertible, அதாவது நம்ம வந்து இந்த states of matterரை வந்து சேஞ்ச் பண்ணலாம். சாலிட்லேருந்து லிக்விடும், லிக்விடில் இருந்து கேஸும் மாற்றலாம், அதே மாதிரி கேஸ்லேருந்து லிக்விட் அண்ட் லிக்விட்லேருந்து சாலிடும் வந்து நம்ம மாற்றலாம். ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர் கன்வெர்ட்டபிள் அப்படின்னா அதான் அர்த்தம். ஸோ சாலிடை வந்து நம்ம ஹீட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், இட் வில் சேஞ்ச் இன்டு லிக்விட். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஆன் ஹீட்டிங் சாலிட் யூஸ்வலி சேஞ்சஸ் டு அ liquid and the liquid on further heating changes to gas or vapor அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ். கேஸை வந்து கூல் பண்ணும் போது அது வந்து என்ன ஆகிடும், லிக்விடாக மாறிடும். liquefies to the liquid and the liquid on further cooling freezes to the solid அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்ன பார்த்தோம், நம்ம வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து பார்த்தோம். சாலிட், லிக்விட், கேஸஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி வந்து பார்த்தோம். அதே மாதிரி இட் இஸ் இன்டர் கன்வெர்ட்டபிள், அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து இட் கேன் பி சேஞ்ச்டு. ஸோ ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து படிச்சிருப்பீங்க Chapter 2ல மேக்ரோஸ்கோபிக் ஆர் பல்க் லெவல். ஸோ மேட்டரை வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா மிக்சர் ஆர் பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற ரெண்டாக வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ மேக்ரோஸ்கோபிக் ஆர் பல்க் லெவலில் வந்து நம்ம மேட்டரை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா மிக்சர் ஆர் பியூர் சப்ஸ்டன்ஸாக வந்து நம்ம பிரிக்கிறோம். ஸோ தீஸ் கேன் பி ஃபர்தர் சப்டிவைடட் அஸ் ஷோன் இன் 1.2. அதாவது இதான் 1.2 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டரில் மேட்டரை வந்து மேக்ரோஸ்கோபிக் லெவலில் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், மிக்சர் அண்ட் பியூர் சப்ஸ்டன்சஸாக வந்து நம்ம பிரிக்கிறோம். இதை ஃபர்தராக வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸாக பிரியுது, அண்ட் மிக்சர் வந்து ஹோமோஜினியஸ் மிக்சர் அண்ட் ஹெட்ரோஜினியஸ் மிக்சராக வந்து பிரியுது. So when all the constituent particles of a substance are same in chemical nature, it is said to be pure substance. So அந்த ஒரு given substance, அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸுக்குமே சேம் கெமிக்கல் நேச்சர் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்வோம்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். மிக்சர் கண்டைன்ஸ் மெனி டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ மிக்சர் பொறுத்த வரைக்கும் என்னது, it has many types of particles. So pure substance and mixture வந்து ரெண்டா வந்து சப்டிவைட் ஆகுது. ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ்னா என்னது, ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சேம் கெமிக்கல் நேச்சர் இருந்துச்சுன்னா அதை பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். மிக்சரில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ மிக்சரில் contains particles of 2 or more pure substances which may be present in it in any ratio. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, மிக்சர்னா என்னது, இட் கண்டெய்ன்ஸ் பார்ட்டிகல்ஸ், அதாவது 2 இல்லை அதுக்கும் அதிகமாக இருக்கிற பியூர் சப்ஸ்டன்சஸ் வந்து அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வந்து எங்கே இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் ரேஷியோவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எதில், மிக்சரில். பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கிற எல்லா பார்ட்டிகல்ஸ்க்குமே வந்து ஒரே கெமிக்கல் நேச்சர் தான் வந்து இருக்கும். மிக்சரில் வந்து 2 or more பியூர் சப்ஸ்டன்சஸ் அதோட பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு டெஃபினட் ரேஷியோவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
ஒரு ரேஷியோவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹென்ஸ் their composition is variable. ஸோ அதோட காம்போசிஷன் வந்து வேரி ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா ஃபார்மிங் மிக்சர்ஸ் ஆர் கால்ட் இட்ஸ் காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து மிக்சர்ஸ் ஃபார்ம் ஆகுதுல, அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம், காம்பனன்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். மெனி ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் present around you are mixtures. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய சப்ஸ்டன்சஸ் வந்து என்னன்னா இட் ஆர் கால்டு மிக்சர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு sugar solution in water, air, tea etc. are all mixtures. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களில் நிறைய வந்து மிக்சர்ஸ்னு நம்ம சொல்லலாம். எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா சுகர் சொல்யூஷன் இன் வாட்டர். ஸோ இதில் வந்து வாட்டர் அண்ட் சுகர் கலந்துருக்கு. ஸோ இட் இஸ் அ மிக்சர். அதே மாதிரி ஏர், இதில் வந்து நிறைய கேஸஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ டீ, இது மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம் மிக்சருக்கு எக்ஸாம்பிளாக. ஸோ மிக்சரே பார்க்கும் போது மிக்சர் வந்து ரெண்டாக திருப்பியும் வந்து டிவைட் ஆகுது. தட் இஸ் ஹோமோஜீனியஸ் ஆர் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் அப்படின்ட்டு ரெண்டாக வந்து பிரியுது. ஸோ ஹோமோஜீனியஸ் மிக்சர்னா என்ன அப்படின்னா the components completely mix with each other. அதாவது எந்தெந்த காம்பனன்ட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடுமோ ஒன்னோட ஒன்று, அதெல்லாம் வந்து நம்ம ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். திஸ் மீன்ஸ் particles of components of the mixture are uniformly distributed throughout the bulk of the mixture and its composition is uniform throughout. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போது மிக்சர் நம்ம வந்து ரெண்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சராக வந்து டிவைட் ஆகுது. இதில் மிக்சர் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மிக்சரே வந்து இன்னும் ஃபர்தராக ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சராக டிவைட் ஆகுது. ஸோ ஹோமோஜீனியஸ் மிக்சர்னால் என்னென்னா இந்த காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, ஹோமோஜீனியஸ் மிக்சரில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடும் ஒன்னோட ஒன்று. திஸ் மீன்ஸ் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த மிக்சர் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் throughout the bulk of the mixture and its composition is uniform throughout. அதாவது ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா அந்த ரெண்டு காம்பனன்ட்ஸுமே வந்து யூனிஃபார்மாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. This uniformly distributed throughout the bulk of the mixture and its composition is uniform. எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுகர் சொல்யூஷன் அண்ட் ஏர் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னா என்னென்னா காம்போசிஷன் இஸ் நாட் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் அண்ட் சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆர் விசிபிள். ஸோ ஹெட்ரோஜீனியஸ் மிக்சரில் காம்போசிஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்காது. அதே மாதிரி வேறு காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம ஹெட்ரோஜீனியஸ் மிக்சரில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிக்சர் ஆஃப் சால்ட் அண்ட் சுகர். சால்ட்டையும் சுகரையும் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். அதே மாதிரி வந்து கிரெயின்ஸ் அண்ட் பல்சஸ் அலாங் வித் சம் டர்ட். ஸோ இதெல்லாமே வந்து என்னது often வந்து stone pieces. ஸோ இது எல்லாமே வந்து heterogeneous mixtures. You can think of many more examples of mixtures which have come across in the daily life. ஸோ இதே மாதிரி heterogeneous mixture வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸாக வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம் நம்ம டெய்லி லைஃப்பில். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ மிக்சர் கேன் பி செப்பரேட்டட். ஸோ இந்த ஒரு மிக்சரில் இருக்கிற காம்பனன்ட்ஸை வந்து நம்ம ஈஸியாக செப்பரேட் பண்ணலாம். எப்படி செப்பரேட் பண்ணலாம்னா யூஸிங் ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் சச் அஸ் சிம்பிள் ஹேண்ட் பிக்கிங், ஃபில்ட்ரேஷன், கிறிஸ்டலைசேஷன், டிஸ்டிலேஷன். இதெல்லாமே வந்து அவங்க ஹெட்ரோஜீனியஸ் மிக்சருக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மிக்சர்ஸ்லேயே வந்து ரெண்டு விதம் பார்த்தோம், ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஹோமோஜீனியஸ் மிக்சர்னால் என்ன இருக்கும், காம்பனன்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும், அது வந்து ஹோமோஜீனியஸ். ஹெட்ரோஜீனியஸில் வந்து காம்பனன்ட்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் ஆகாது, அது வந்து தனித்தனியாக வந்து நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இட் வில் பி ஹெட்ரோஜீனியஸ் மிக்சரில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஆனால் ஹோமோஜீனியஸ் மிக்சரில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த மிக்சர் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். அதே மாதிரி ஹெட்ரோஜீனியஸ் மிக்சரில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த மிக்சர் வந்து என்னது, இட் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி distributed.
ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஹெட்ரோஜினியஸ் அண்ட் ஹோமோஜினியஸ் மிக்சர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸில் என்னென்னலாம் இருக்கும்னா ஹேவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மிக்சர்ஸ். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸும் மிக்சரில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸும் வந்து டிஃப்ரெண்ட். கான்ஸ்டியூயன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் ஹேவ் ஃபிக்ஸ்டு காம்போசிஷன். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸில் எப்படி இருக்கும், பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தே ஹாவ் அ ஃபிக்ஸ்டு காம்போசிஷன். காப்பர், gold, silver, water, glucose are examples of pure substance. So glucose பார்க்கும்போது contains carbon, hydrogen and oxygen in a fixed ratio and its particles are of same composition. So glucose அப்படின்னு வந்து எடுத்துக்கும் போது அதில் என்னென்னலாம் இருக்கும்னா கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும் அந்த ரேஷியோ. அண்ட் அதே மாதிரி அதோட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து என்ன இருக்கும், ஆர் ஆஃப் த சேம் காம்போசிஷன். அது எல்லாமே வந்து ஒரே காம்போசிஷனில் தான் வந்து இருக்கும். ஹென்ஸ் லைக் ஆல் அதர் பியூர் சப்ஸ்டன்சஸ் குளுக்கோஸ் ஹாவ் அ ஃபிக்ஸ்டு காம்போசிஷன். மற்ற பியூர் சப்ஸ்டன்சஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது குளுக்கோஸில் வந்து இதில் வந்து என்ன இருக்கும், ஃபிக்ஸ்டு காம்போசிஷன் வந்து இருக்கும். ஆல்சோ இட்ஸ் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேன் நாட் பி செப்பரேட்டட் பை சிம்பிள் ஃபிசிக்கல் மெத்தட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து என்னென்னலாம் நம்ம ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்றது பார்த்தோம். பட் அது எல்லாமே வந்து சிம்பிள் ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே. சிம்பிள் ஃபிசிக்கல் மெத்தட்ஸ்னால் ஹேண்ட் பிக்கிங், ஃபில்ட்ரேஷன், கிறிஸ்டலைசேஷன், டிஸ்டிலேஷன். இது மூலமா வந்து நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. Pure substance can be further classified into elements and compounds. ஸோ pure substance அப்படின்றத வந்து நம்ம இன்னமும் எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா elements and compounds அப்படின்னு வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது மிக்சர் ஆர் பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ மேக்ரோஸ்கோபிக் ஆர் பல்க் லெவலில் வந்து மேட்டரை நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர் அப்படின்றத வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ மேக்ரோஸ்கோபிக் லெவலில் நம்ம மேட்டரை மிக்சர் இல்லை பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ மிக்சர்னா என்னன்றதை வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அதே மாதிரி பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பியூர் சப்ஸ்டன்ஸை வந்து இன்னும் ஃபர்தராக நம்ம எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம classify பண்ணலாம். So particles of an element consist of only one type of atoms. So ஒரே type of atoms வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம elements அப்படின்னு வந்து சொல்லலாம். These particles may exist as atoms or molecules. So இந்த பிக்சரில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து ஹைட்ரஜன் ஆட்டம், ஆக்சிஜன் ஆட்டம், நைட்ரஜன் ஆட்டம், காப்பர் ஆட்டம், இது வந்து சோடியம் ஆட்டம். ஸோ இதெல்லாம் ஒன்று இருக்குது. ஸோ தட் இஸ் திஸ் இஸ் அன் ஆட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போது இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து சேரும் போது இட் ஃபார்ம்ஸ் அ மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. பார்ட்டிகல்ஸ் மே எக்ஸிஸ்ட் ஆஸ் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸஸில் படித்ததே தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சோடியம், காப்பர், சில்வர், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எக்ஸெட்ரா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எலமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ தேர் all atoms are of one type. ஸோ இதில் பார்த்தாவே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலமெண்ட்ஸில் இருக்கிற எல்லா ஆட்டம்ஸுமே என்னவாக இருக்கும், ஒரே டைப்பில் தான் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்க்கும் போது ஹைட்ரஜன் வந்து இட் இஸ் அ எலமெண்ட். இதில் பார்த்தோம்னா இங்கே என்ன இருக்குது, ஹைட்ரஜன் மாலிக்யூல் வந்து இருக்குது. அதில் வந்து ரெண்டுமே வந்து ஹைட்ரஜன் ஆட்டமாக தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ எலமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எலமெண்ட்ஸில் இருக்கிற எல்லா ஆட்டமுமே வந்து ஒரே டைப்பில் தான் வந்து இருக்கும். த ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் இன் நேச்சர். ஸோ அதே மாதிரி ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ், அதாவது இப்போது ஹைட்ரஜன் வந்து இட் இஸ் அ எலமெண்ட்.
ஸோ ஹைட்ரஜன் எலமெண்ட்டில் இருக்கிறது ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஸோ அதே மாதிரி ஆக்சிஜன் அப்படின்றது வந்து இட் இஸ் அ எலமெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ வந்து என்னது, இட் இஸ் அ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போது டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் இன் நேச்சர். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கும் இருக்கிற அந்த ஆட்டம்ஸோட நேச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சம் எலமெண்ட்ஸ் such as sodium, copper contain atoms as their constituent particles, whereas in some others the constituent particles are molecules which are formed by two or more atoms. ஸோ இப்போது இங்கே இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில எலமெண்ட்ஸில் அதாவது சோடியம் காப்பர் இதெல்லாம் எடுத்துக்கும் போது ஆட்டம்ஸே வந்து அதோட கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸாக வந்து இருக்கும். ஆட்டம்ஸ்னால் என்னது, ஒன்று தான் இருக்கும். அதுதான் அதோட கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல் வந்து ஆட்டமாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் சில எலமெண்ட்ஸில் அதோட கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து மாலிக்யூல்ஸாக இருக்கும். மாலிக்யூல்ஸ்னால் நம்ம என்ன பார்த்தோம், 2 ஆட்டம் இல்லாட்டினா மோர் தேன் 2 ஆட்டம்ஸ் வந்து சேரும் போது இட் ஃபார்ம்ஸ் அ மாலிக்யூல் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ 2 or more atoms are combined to form a molecule. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. சில எலமெண்ட்ஸில் அதோட கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆட்டம்ஸாகவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து சோடியம் காப்பர் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. சில எலமெண்ட்ஸில் அதோட கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து மாலிக்யூல்ஸாக இருக்கும். மாலிக்யூல்ஸ்னால் என்னது, இட் இஸ் ஃபார்ம்டு பை 2 or more atoms. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் வந்து ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் அதே மாதிரி ஹைட்ரஜன் கேஸஸ் இதெல்லாம் கன்சிஸ்ட் ஆஃப் molecules in which 2 atoms combine to give their respective molecules. ஸோ இப்போ எலமெண்ட்னா என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நம்ம ஆட்டம்ஸ்னால் என்னன்னு தெரியும், மாலிக்யூல்ஸ்னால் என்னன்னு தெரியும். ஸோ எலமெண்ட்ஸ் வந்து ஆட்டம்ஸாகவும் இருக்கும், மாலிக்யூல்ஸாகவும் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். when 2 or more atoms of different elements combine together in a definite ratio, the molecules of a compound is obtained. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 or more atoms of different element, அதாவது எலமெண்ட் அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். அதோட கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட்டிகல்ஸ் ஒன்று ஆட்டமாக இருக்கும் இல்லாட்டினா மாலிகுலாக இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் மாலிக்யூல் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதில் என்ன இருக்கும், ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே காம்பவுண்டுனா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, 2 or more atoms of different elements, வேறு எலமெண்ட்டோட ஆட்டம்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு டெஃபினட் ரேஷியோவில் அதை வந்து என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா மாலிக்யூல் ஆஃப் அ காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ the constituent of a compound cannot be separated into simpler substances by physical methods. So compound நம்ம இப்போ வேறு எலமெண்ட்ஸ் அதை ஒன்றா சேர்ந்து தான் ஒரு டெஃபினட் ரேஷியோவில் சேர்ந்து தான் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை வந்து ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் வச்சு நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. தே கேன் பி செப்பரேட்டட் பை கெமிக்கல் மெத்தட்ஸ். அது வந்து கெமிக்கல் மெத்தட்ஸ் மூலமா மட்டுமே செப்பரேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் சம் காம்பவுண்ட்ஸ் ஆர் வாட்டர், அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு, சுகர் எக்ஸெட்ரா. The molecule of water and carbon dioxide are represented in 1.4. So இங்க பார்த்தீங்கன்னா this is a water molecule. So this is a water molecule. இதில் என்ன இருக்கு, hydrogen and oxygen வந்து இருக்கு. So hydrogen is an element and oxygen is a element. இது ரெண்டும் கம்பைன் ஆகி it is forming a compound. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூல் இதில் வந்து என்ன இருக்குது, கார்பன் அண்ட் ஆக்சிஜன் அப்படின்ற 2 எலமெண்ட் வந்து இட் இஸ் ப்ரெசன்ட் அண்ட் இட் இஸ் அ கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ காம்பவுண்ட். Note that a water molecule comprises 2 hydrogen atoms and 1 oxygen atom. Similarly, a molecule of carbon dioxide contains 2 oxygen atoms combined with
1 கார்பன் ஆட்டம். ஸோ இதுதான் ரெண்டு பிக்சரை பற்றி தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன்ட் வித் 1 ஆக்சிஜன் ஆட்டம், அதே மாதிரி 1 கார்பன் ஆட்டம் கம்பைன்ட் வித் 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். Thus, the atoms of different elements are present in a compound in a fixed and definite ratio, and this ratio is characteristic of a particular compound. So, வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி தான் வந்து different element, நான் சொன்னேன்ல இந்த மாதிரி கார்பன் அப்படின்றது வந்து it is a element, அதே மாதிரி ஆக்சிஜன் அப்படின்றது வந்து it is a element. So atoms of different element, கார்பன் எலமெண்ட்ல இருக்கிறது வந்து என்னது கார்பன் ஆட்டம். ஸோ அந்த கார்பன் ஆட்டமும் அண்ட் ஆக்சிஜன் எலமெண்ட்ல இருக்கிறது என்னது ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ். ஏன்னா ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து இருக்கு. ஸோ தட் இஸ் அ மாலிக்யூல். ஸோ அப்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. அதான் சொல்கிறாங்க atoms of different element are present in a compound in a fixed and definite ratio, and this ratio is characteristic of a particular compound. The properties of a compound are different from those of its constituent elements. So compound ஓட ப்ராப்பர்ட்டிஸும் எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு hydrogen and oxygen are gases, whereas the compound formed by their combination, that is water, is a liquid. ஸோ என்ன சொல்கிறாங்க ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தனித்தனியாக எடுத்துக்கும் போது அது என்னது ஹைட்ரஜன் இஸ் அ கேஸ், ஆக்சிஜன் வந்து இட் இஸ் அ கேஸ். ஆனால் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒன்றா சேரும் போது இட் இஸ் அ காம்பவுண்ட். அண்ட் அது என்ன காம்பவுண்ட்? It is a water is formed. Water வந்து என்னது it is liquid. It is interesting to note that hydrogen burns with a pop sound and oxygen is supporter of combustion, but water is used as a fire extinguisher. So மூணுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் வந்து ஒரு கேஸு, அது எப்படி பேர்ன் ஆகுதுன்னா பாப் சவுண்டில் வந்து இட் பேர்ன்ஸு. நம்ம வந்து பார்த்துருப்போம் 10th வந்து இதை பற்றி படிச்சிருப்போம். ஹைட்ரஜன் கேஸ் வரும்போது இட் burns with a pop sound அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து இட் இஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் கம்பஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் ஆனால் வாட்டர் வந்து என்னது அது வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷராக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆகி நம்மளுக்கு வாட்டர் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் டிஃப்ரெண்ட். அந்த மூணுமே வந்து இட் இஸ் எ டிஃப்ரெண்ட். அதோட இது பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டாப்பிக்கோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் தேர் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.